ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் நகெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கு. இந்த சிக்கனை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ்ல பெரிய வெங்காயம் 2-3 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தும் போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி அந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இது கூட 3 ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் இன்னைக்கு வீட்டில் எதை செஞ்சுருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏன்னா மயோனைஸ் சேர்த்தும் போது நம்மளுக்கு இனிப்பு ஃப்ளேவர் தான் வரும். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தும் போது நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இதை நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு வேணுங்கும் போது எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ அதை கோட் பண்ணுறதுக்காக மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கு. மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக இருக்கறதுக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 முட்டையை மஞ்சளோடு சேர்த்தி போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மைதா மாவு சேர்த்தும் போது நம்மளுக்கு அந்த கோட்டிங் பிரிஞ்சு வராமல் இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணுறோம். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம நகெட்ஸுக்காக ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ஸ்கொயராக வேணால் பிடிங்க, என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம குழந்தைங்க என்ன ஷேப் விரும்புகிறாங்களோ அந்த ஷேப்புக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மைதா மாவு டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையுமே பிரெட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே பிரெட் க்ரம்ஸ் நல்லா அப்ளை ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. நம்ம மேலே இருக்கிறத இப்படி உதுத்து விட்டோம்னா கீழே விழுந்துடும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெயில் பொரிச்சிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது போட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆயில். அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் நம்மளுக்கு கரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். மயோனைஸ்ல தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. மயோனைஸும் நம்ம வீட்லயே தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. உள்ளார பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா சூப்பரா வெந்திருக்குங்க. ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. கெச்சப்பு செமையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.